இந்த கருணாநிதியின் குடும்பம் ஆட்சி தொடருமானால் தமிழ்நாடு முழுமையாக அழிந்து போகும். ஏன்னா இன்னைக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா, இப்போ நேற்றுக்கு கூட 3 பேர் கொலை முயற்சியில் ஈடுபட்டிருக்காங்க. என்ன செய்தியில் எல்லாம் ஊடக நண்பர்கள் தான். நான் ரொம்ப அதனால உங்கள் மேலே ஒரு பெரிய மரியாதையே வச்சுருக்கேன். அதில் டிவியில் ஓடும்பொழுதே ஸ்க்ரோலிங் என்ன போடுறீங்க, குடிபோதையிலே தாக்கினான், குடிபோதையிலே கொலை செஞ்சான். ஆகவே இன்னைக்கு குடியிலே கெட்டு கொண்டிருக்கின்ற ஒரு அரசாங்கத்துக்கு துணை முதல்வராக இருக்கிற நபர் வெக்கங்கெட்டு போய், அதாவது உடம்புல உப்பு போட்டு சோறு தின்னதுக்கான அடையாளமே கிடையாது. நான் என்னவோ மோடிக்கும் பயப்படல, ஈடிக்கும் பயப்படலன்னு. நீங்கள் ஊடக நண்பர்கள் என்ன மாதிரி இருக்கிற சாதாரண ஒரு கட்சியின் அடிமட்ட தொண்டனை விட உங்களுக்கு அறிவு ஆற்றல் அதிகம். நீங்கள் உயர்நீதிமன்றத்தில் முதல்ல டாஸ்மாக்கு தடை கேட்டு வழக்கு தொடர்ந்தது தமிழக அரசாங்கம். இது வரைக்கும் அரசு டிபார்ட்மெண்ட் ரைடானதுங்கிறது தமிழ்நாட்டில் இந்த திராவிடியன் ஸ்டாக் அரசாங்கம் தான். நீங்கள் அப்போது உடனே உயர்நீதிமன்றம் என்ன சொன்னது, நான் விசாரணை முடிக்கிற வரை தடையின்னு. விசாரணைகள் முடிந்து அதுக்கு ஜட்ஜ்மெண்ட் வர்றத என்ன தீர்ப்பு வந்தது, அமலாக்கத்துறையின் செயல்பாடு சரி, தே கேன் ப்ரொசீடுன்னு. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா அதில் மாண்புமிகு பிரதமர் அவர்களுடைய உத்தரவின்படி நடந்த ஆப்ரேஷன் சிந்தூரில் பாகிஸ்தானை அதகலம் பண்ணது ஆகாஷ். அது மாதிரி அறிவாலயத்தை அதகலம் பண்ண போகிறதும் ஆகாஷ் தான். டயா பூஸ்டர் சுகருடைய ரிமோட் கண்ட்ரோல் இனி உங்க கையில. அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் டிடிஹெச் நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்துவிடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.